அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பாம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்ப நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 650வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு ஹீட் வேவ் அண்ட் இட்ஸ் மேனேஜ்மெண்ட் இன் அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹெல்த் அண்ட் ஜெனரல் ஹெல்த், அதாவது வெப்ப அலை மேலாண்மை என்பது தொடர்பான தகவல்கள் இன்று வழங்கப்பட உள்ளன. வெப்ப அலை உலகையே வாட்டி வதைக்கிறது. பருவநிலை மாற்றம் தான் அதற்கு அடிப்படை காரணம் என கூறப்படுகிறது. வெப்ப அலையின் உக்கிரம் மிக கொடுமையானது ஆகும். இன்றைய நிகழ்ச்சியில் ஹீட் வேவ் அண்ட் இட்ஸ் மேனேஜ்மெண்ட் இன் அக்ரிகல்ச்சர், அனிமல்ஸ் அண்ட் ஹெல்த், அதாவது வெப்ப அலை மேலாண்மை தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட உள்ளன. வெப்ப அலை என்றால் என்ன, அது எவ்வாறு ஏற்படுகிறது, அதனை நாம் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும், வேளாண்மையில் நாம் கடைபிடிக்க வேண்டியவை என்ன போன்ற தகவல்கள் இன்று வழங்கப்பட உள்ளன. இந்த நிகழ்ச்சி நமக்கு சிறப்பாக வழங்கிட வருகை புரிந்துள்ளார் இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு பி சிதம்பரம் அவர்கள். திரு சிதம்பரம் அவர்கள் தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் துணை இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி ஆவார். வாருங்கள், அவருடன் இணைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். திரு சிதம்பரம், பிளீஸ். எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்றைய தலைப்பு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இப்ப இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு பற்றியான தலைப்புன்னு கூட சொல்லலாம். என்ற தலைப்புல நம்ம ஜோ அவர்கள் கேட்டுக்கொண்டபடி அதிக மழை பெஞ்சா எப்படி விவசாயத்துல பயிர்கள் எப்படி காப்பாத்துறதுங்கிறத பற்றி ஒரு சின்ன கிளாஸ் அடிஷனலா நம்ம பேசணும். திரு ராஜா அவர்கள் அந்த தலைப்புல பேசியிருந்தார். நான் சில கூடுதல் கருத்துக்கள் சொன்னேன். இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு நேர்மாறாக ஹீட் வேவ்ஸ், அதிகமான வெயில். சம்மர்னு பாத்தீங்கன்னாவே வெயில் அதிகமா இருக்குன்னு நினைப்போம். பட் போதுமான மழை சம்மர் ரெயின்ஸ் கிடைச்சிச்சுனாவே அந்த வருஷம் பாத்தீங்கன்னா கிராப் எல்லாம் நல்லா வந்துடும். அந்த வருஷமே கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா சம்மர் பிளவிங்க, அப்புறம் கோடை உழவு செய்யறது, பயிர்களுக்கு கொஞ்சம் ஈஸியா நம்ம கொண்டு வந்துடலாம். ஆனா இந்த கோடை மழை பெய்யல அல்லது மிக தாமதமாச்சுன்னா பயிர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நசிவான சூழ்நிலைக்கு போயிடும். விவசாயிகளும் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும். அதனால இப்ப இந்த ஹீட் வேவ்ஸ் பத்தி, அதாவது புவி வெப்பமயமாக்குதல் அப்படிங்கிறத பத்தி தேசிய அளவிலும் இன்டர்நேஷனல் அளவிலையும் இப்ப ஜோ அவர்கள் சொன்ன மாதிரி கிளைமேட் சேஞ்ச் எப்படி நடக்குது, அதனுடைய எஃபெக்ட் என்ன, இந்த எல்னினோ பாதிப்பு, இப்படி இதை பத்தி எல்லாம் நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள், கலந்துரையாடல்கள், டிபேட்ஸ், இந்த மாதிரி நிறைய போயிட்டே இருக்கு. ஏன்னா அது ஒரு பெரிய டாபிக் ஆயிடுச்சு இன்னைக்கு. அதனால அது ஒரு பெரிய முக்கியமான டாபிக். இன்று நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியம். ஆர்டிக் பகுதியில பாத்தீங்கன்னா துருவ பிரதேசங்கள்ல பனிப்பாறைகள் எல்லாம் உருகுது அப்படின்னாங்க. என்ன காரணம்னா புவி வெப்பமயமாகுதல். பனிப்பாறைகள் எல்லாம் அப்படியே உருகி கடல்ல கலக்கும் போது கடலின் மட்டம் அதிகமாகும். அதனால சில தீவுகள், தீபகற்பங்கள் எல்லாம் கூட அந்த கடலுக்குள்ள போகுங்கிற ஒரு கணிப்பு. அதுதான் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. பனி அதிகமா உருகுறதுனால கடல் மட்டம் உயரும். அது ஒரு பெரிய எதிர்காலத்துல ஒரு பெரிய இயற்கை மாற்றங்களை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதிகமா பனிப்பொழிவு பத்தி பேசுவோம். முக்கியமா இந்த நாடுகள் US, ரஷ்யா, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல 0 டிகிரி -30, 40 டிகிரி எல்லாம் கூட நம்ம ரெக்கார்ட் பண்றோம். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 15 மாவட்டங்கள்ல 100 டிகிரி ஃபாரன்ஹீட்ங்கிற அளவு போயிட்டு. முந்தா நாள் பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் அதிகமான பதிவாயிருக்கு. அதனால ஒரு பெரிய விஷயம் இதுல நிறைய நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய இருக்கு. அதனால ஆனா வெயில் பாதிப்பு ஒரு டிசாஸ்டர் இது வரைக்கும் சொல்லி நினைக்கிறேன். மற்ற இயற்கை பேரழிவுகள்ல நம்ம ஃப்ளட்டு, பனிப்பொழிவு, பூகம்பம் இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. வெயில் அது ஒரு பெரிய டிசாஸ்டர் மாதிரி இன்னும் சொல்லங்கிறது. அதனால அக்னி வெயில் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு 30 டேஸ்க்கு. அது உண்மைதான். அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா ரேடியேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும், டெம்பரேச்சர் ரொம்ப இதுல நல்லா தெரியும், வித்தியாசம் தெரியும்.
இப்ப 50 டிகிரிக்கு மேல ஈஸியா வரும். நார்த் இந்தியாவில தான் நம்ம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை பார்ப்போம். ராஜஸ்தான், ஆந்திர பிரதேசம், ஆந்திரா மாநிலங்கள்ல இப்ப நம்ம ஊர்லயே இப்ப அதிகமா 108 டிகிரி வரைக்கும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த கோடையில பாத்தீங்கன்னா அதிகமான தீ விபத்துகள், கார் எல்லாம் பேர்ன் ஆகிறது. ஏன்னா டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு. இப்ப மதியம் பார்த்தோம்னா ஒரு 12 மணில இருந்து 4 மணி வரைக்கும் இருக்காது. மக்கள் நடமாட்டமோ போக்குவரத்து ரொம்ப குறைஞ்சிரும். வெயில் அதிகமா இருக்கறனால டாக்டர்ஸ் கூட என்ன சொல்றாங்க, இந்த அதிகமான வெயில் நேரத்துல ஒரு 10 மணி 10:30 மணிக்கு மேல குறிப்பா வயதானவர்கள், சரியில்லாம இருக்கிறவங்க எல்லாம், ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா போகக்கூடாது. சன் ஸ்ட்ரோக் எல்லாம் வந்துரு அப்படின்னாங்க. அதனால இந்த ஒரு ஹீட் வேவ்ஸ் அக்ரிகல்ச்சர், அப்புறம் நம்முடைய கால்நடைகள் வளர்ப்பு மற்றும் ஹெல்த், இதுல நிறைய எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனைகள் இருக்கு. அதனால அதை பத்தி நம்ம பார்ப்போம். இந்த சம்மர்ல பார்த்தோம்னா அதிகமான எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட். ஏன்னா எல்லா வீட்டுல ஆபீஸ்ல எல்லாமே ஏசி இந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணுவாங்க. விண்டர்ல ரிவர்ஸா இருக்கும். வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிங்கிங் டிமாண்டும் இருக்கும், இரிகேஷன் வாட்டர் இருக்கும். நம்முடைய கிரவுண்ட் வாட்டர் கூட ரொம்ப கீழே போயிடும். சம்மர் ரொம்ப கீழே போயிடும். போதுமான மழை அந்த வருஷம் முந்தின வருஷம் இருந்திருந்தா மேனேஜ் பண்ணிக்கலாம். இல்ல தொடர்ந்து 2 வருஷம் இல்லைன்னா அந்த பகுதிகளில் நமக்கு வந்து தண்ணீர் பற்றாக்குறை, இரிகேஷன் விவசாயத்துக்கும் சரி, குடிநீருக்கும் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அதனால இந்த இதையும் நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலாம், மேலாண்மை முறைகள் அல்லது அதுல இருந்து எப்படி தவிர்க்கலாம், ஹெல்த் பாதிப்பு இல்லாம பாக்குறத பத்தி நம்ம இந்த கிளாஸ் ஒரு விழிப்புணர்வு கிளாஸ்ன்னு கூட சொல்லலாம். அடுத்து இப்ப இது ஹீட் வேவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இட்ஸ் எ பீரியட் நார்மலி ஹாட் வெதர். நார்மலா இருக்கக்கூடிய இடம் மிக அதிகமான ஒரு வெப்பம் ரெக்கார்ட் ஆகுது. சூரியனுடைய கதிர்கள், அதனால வந்து இப்போ காற்று சூடாகுது, அட்மாஸ்பியர் சூடாகுது. இந்த சூடு நம்ம ஈவினிங் வரைக்கும் இருக்கிறது இல்லை, அந்த நைட்டு கூட கண்டினியூ ஆகுது. ஜென்ரலி லாஸ்டிங் ஃபார் மோர் தென் 2 டேஸ்ங்கிறது. இப்போ இந்த பழைய ஒரு 10 பார்க்கும்போது டெம்பரேச்சர் அதிகமாயிட்டே தான் போயிட்டு இருக்கு. 108 டிகிரி இங்க இருக்கு. வேலூர் இந்த மாவட்டங்கள்ல எல்லாம் அதிகமா ஒரு 15 மாவட்டங்கள்ல அதிகமா இருக்கிறாங்களா. இது வந்து ஹியூமிடிட்டி, காற்றினுடைய ஈரப்பதம் இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம். ரெண்டுமே நடக்கலாம் இந்த வெப்ப இது என்னன்னா பரந்த ஏரியா. நம்ம பார்த்தோம்னா முதல் பனிப்பொழிவோ அல்லது ஏதோ கொஞ்சமான ஏரியாவில் தான் அதை பார்ப்போம், அல்லது இந்த பனிக்கட்டி மலை இதெல்லாம். ஆனா இந்த வெப்ப இதுங்கிறது பரந்த ஏரியாவில் இருக்கு. லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து அதுக்கு பாதிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் கூட இருக்கலாம். அதுதான் ஹீட் வேவ்னு சொல்றோம். எதனால இப்படி ஏற்படுது இந்த ஹீட் வேவ்ங்கிறது? இத்தனை நாளா இல்ல, பட் இப்ப மட்டும் இது ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹை பிரஷர் சிஸ்டம் நோன் ஆஸ் ஆன்டி சைக்ளோன்கிற, அதாவது வெயில் ஆகும்போது அட்மாஸ்பியர் நம்ம வந்து அந்த அட்மாஸ்பியர்ல வந்து அதிகமான ப்ரெஷர் டெவலப் ஆகும். வெயில் சூடாகும் போது ப்ரெஷர் அதிகமாகும். கடலுக்கும் மாறி மாறி நடந்துட்டே இருக்கு. இந்த ப்ரெஷர் அதிகமாகும் போது தான் இந்த சூடு அதிகமாகி அது அப்படியே கடல்ல இருந்து இங்க வரலாம், அல்லது இங்க இருந்து அங்க போகலாம். ப்ரெஷர் வேரியேஷன் இருக்கு. பொதுவா இந்த மாதிரி மழை வெயில் அதிகமாகும் போது மக்களே சொல்லுவாங்க இன்னைக்கு மழை வரும் அப்படிம்பாங்க. மழை வந்து நம்ம இந்த கோடை மழை ஒரு 4 இதான் வருதுன்னாங்க. பட் மாவட்டங்கள்ல மட்டும் கொஞ்சம் மழை ரெக்கார்ட் ஆச்சு. இன்சைடு நம்ம தமிழ்நாடு மாவட்டங்கள்ல வந்து ஒன்றும் மழை பெருசா வரல. இந்த 2வது 3வது 4வது அந்த இது வேணா கண்டிப்பா மழை இருக்கும் ஏப்ரல் வாக்குல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிரம் அந்த மழை வந்து பரவாயில்ல. அதனால வந்து ஏர் சூடாகிறதுனால அதனுடைய இந்த ஹீட் டெவலப் ஆகி அப்புறம் ட்ரை ஆயிடுச்சு. இதனுடைய பாதிப்புகள் என்ன? இப்போ ஹை டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? பொதுவாகவே அதாவது பழங்கள், காய்கறிகளினுடைய உற்பத்தி அதனுடைய சைஸ்ல இருந்து அதனுடைய உற்பத்தி அளவு குறையும். அதனால இது பாத்தீங்கன்னா இப்ப தக்காளி எல்லாம் இந்த வருஷம் ரொம்ப இப்ப பாதிப்பா இருக்கும். காய்கறிகள்ல தக்காளி, மற்ற மாதிரி இதுல வந்து பூவெல்லாம் நிக்காது, செடியிலேயே நிக்காது. வெயில் அடிக்கிறதுனால பூ கொட்டிடும். இப்படியே இருந்தாலும் பூக்களினுடைய உற்பத்தி பாத்தீங்கன்னா குறைவா தான் இருக்கு. வெயில் அதிகமா இருக்கனால போதுமான அளவு தண்ணி கிடைக்காதனால இந்த வெப்பத்தினால அது ஆயிரும். விலை அதிகமாகும், குறையும்.
நார்மலா விலை அதிகமாகும். இது ஒரு முக்கியமா இருக்கு. பயிர்கள் வந்து வாட ஆரம்பிக்கும். அப்புறம் ஸ்டண்டட் growth. நார்மலா செடி இருக்கிறத விட growth குறைவா இருக்கும். முதல்லயே பழுத்துரும். நார்மலா அது சைஸுக்கு ஒரு விளைவிக்கிறத விட கொஞ்சம் முன்னாடியே பழுக்க ஆரம்பிச்சிடும். பழுப்புன்னா நம்ம வெம்பி போயின்னு சொல்லிட்டு, அதனால ஏர்லியரா பழுத்து ப்ரொடக்ஷன் குறையும். அதனால விவசாயிகளுடைய மட்டத்தில் பார்த்தோம்னா ப்ரொடக்ஷன் குறையும். அதனால விலை அதிகமா இருக்கு. நார்மலா இப்ப சந்தைக்கு வரத்து குறையும் போது விலை அதிகமா இருக்கு. இந்த குவாலிட்டி நம்ம நார்மலா இருக்கிற மாதிரி இந்த வெயில் காலத்துல எதிர்பார்க்க முடியாது. வாட்டர் டிமாண்ட், இரிகேஷன் தேவையான வாட்டர் தண்ணியினுடைய தேவை அதிகரிக்கும். பட் போதுமான அளவு growth இல்லைன்னா நம்ம சிரமமா போதுமான அளவுக்கு தண்ணீர் விட முடியாது. சொட்டு நீர் இருந்தா கூட பயிர்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பாய்ச்சறதோட சிரமமான ஒரு சூழ்நிலை இருக்கு. அது லாங் டியூரேஷன் கிராப், வாழை, மஞ்சள் இந்த மாதிரி பயிர்களுக்கு இன்னும் சிரமமா இருக்கும். அது ஒரு பெரிய பிரச்சனை. இதனால என்ன பாதிப்பு? இதுல என்னன்னா குழந்தைகள், வயதானவர்கள், நம்ம சீனியர் சிட்டிசன் சொல்றோம் பாத்தீங்களா அவங்க, அப்புறம் வீடு இல்லாத எங்கேயோ தங்கியிருக்காங்க பாத்தீங்களா, ஹோம்லெஸ், அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. ஏன்னா எங்க போய் தங்க முடியாது. வீடு இருக்கிறவங்க பரவாயில்ல, வீடு இருக்கிறவங்களுக்கே பிரச்சனை அப்படின்னா இந்த மாதிரி ஆட்களுக்கு ஒரு பாதிப்பு உண்டாகும். பீப்புள் வித் டிசபிலிட்டிஸ், மாற்றுத்திறனாளிகளா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுடைய மூவ்மெண்ட்ஸ். நம்ம என்னதான் வெயில் இருந்தாலும் நம்ம அன்றாட கூடிய மக்கள். இப்ப விவசாயத்திலேயே பார்த்தோம்னா ஏதோ ஒரு விவசாய பணிகள் நடந்துட்டு தான் இருக்கு. அதுக்கு நம்ம லேபர்ஸ் என்கேஜ் பண்றோம் அல்லது நம்மளே காட்டுல வேலை செய்யறோம். இந்த டைம்ல என்ன செய்வாங்கன்னா பொதுவா ஏர்லியரா ஒரு 6 மணி 6:30க்குள்ள போயிட்டு 10 மணி வாக்குல விவசாய பணிகள் முடிச்சுட்டு வந்துடும். ஏன்னா அதுக்கு மேல வேலை செய்ய முடியாது. வேலை செய்யக்கூடாது. அவ்வளவு ஹாட் சன்ல போய் வேலை செஞ்சோம்னா ஏதோ ஒரு பிரச்சனை உண்டாகும். அதனால லேபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நேரமா முன்னாடி வந்துட்டு, பொதுவாவே மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு 10 மணி 11 மணில இருந்து ஒரு 4:30 வரைக்கும் ரேடியேஷன் அதிகமா இருக்கிற டைம்ல மக்கள் வெளியில் நடமாட்டத்தை குறைச்சிக்கணும். அதிகமா ஜூஸோ லெமன் ஜூஸோ இந்த மாதிரி எடுத்துக்கணுங்கிறத சொல்லி அட்வைஸ் பண்ணணும். அப்பதான் நம்மளுடைய பாடியில அந்த டீஹைட்ரேஷன் ஆகாம நம்ம உடம்பே பார்த்துக்கணும். அவுட்டோர் ஒர்க்கர்ஸுக்கு தான் இது பிரச்சனை. அது ஒரு முக்கியமான கருத்தை சொல்றாங்க. லோ இன்கம் இருக்கிறவங்களும் இன்னும் பிரச்சனை. அவங்க ஏதோ ஒரு வேலை செஞ்சாங்கன்னா, அப்புறம் பிரெக்னன்ட் லேடிஸ், அப்புறம் அத்லெட்ஸ், இந்த இது இருக்காங்கல்ல விளையாட்டுக்கு போறவங்க எல்லாம், அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பாதிப்பு கூட ஏற்படுத்தலாம். இருந்தாலும் அதை நம்ம தவிர்க்கணும். இந்த டெம்பரேச்சர் அதிகமான ஆரம்பிக்கிறதுனால என்ன ஆகுன்னா எஃபெக்ட்ஸ் என்னன்னா, டெம்பரேச்சர் அந்த காற்றினுடைய அந்த வெப்பநிலை வந்து அதிகரிக்குது. அதனால அதனுடைய வால்யூம் அதிகமாகும். சேஞ்சஸ் ரேட் brings out கெமிக்கல் ஆக்ஷன் வந்து அதிகமா இருக்கிறதுனால பல்வேறு விதமான கெமிக்கல் சேஞ்சஸ் எல்லாம் அது கொண்டு வரலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர்ல ஸ்ட்ராட்டோஸ்பியர், லித்தோஸ்பியர், அயனோஸ்பியர் இந்த மாதிரி ஒரு அந்த இதெல்லாம் இருக்கும். அந்த இதுல நம்மளுக்கு மாற்றங்களை நம்ம கொண்டு வரும். இது பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஒவ்வொன்றிலையும் வந்து பிசிக்கலான மாற்றங்களை வந்து இந்த அதிகமான டெம்பரேச்சர் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த ஹீட் வேவ்னுடைய எஃபெக்ட். இதனுடைய முக்கியமான இது ஹீட் வேவ்ஸ்னால என்ன ஆகுன்னா, இதுல அமெரிக்கன்ஸ்ல பாத்தீங்கன்னா அதிகமான மக்கள், பொதுவா நம்ம வந்து வெயில் இந்தியன்ஸ்ல இப்ப கிரிக்கெட் டீமே வந்து அங்க இருந்தெல்லாம் வந்தாங்கன்னா, அமெரிக்கா, ரஷ்யா இந்த பக்கம் இருந்து வந்தாங்கன்னா இங்க சம்மர்ல விளையாடும் போது அவங்க அந்த பிளேயர்ஸ் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அவங்களால இவ்வளவு டெம்பரேச்சர்ல விளையாட முடியாது. பட் நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் கொஞ்சம் விஸ்டாண்ட் பண்ணி விளையாடுவாங்க. பனியில் தான் நம்மளால அதிகம் விளையாட முடியாது. மோர் அமெரிக்கன்ஸ் வந்து பாதிக்கப்படுவாங்க. இந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், ஃப்ளட்டு, டொர்னேடோ, ஹரிகேன் இந்த மாதிரி இதுல அதிகமான மக்கள் பாதிக்கப்படுவாங்க. யங் சில்ட்ரன்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் ஓவர் தி ஏஜ் ஆஃப் 65 இதுக்கு மேல இருக்கிறவங்க வந்து இந்த ஹீட் எக்ஸாஸ்ட்னால அதிகமா பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டாகலாம். அல்லது ஹீட் ரிலேட்டட் இல்னஸ், இந்த வெப்பத்தினால வந்து ஏற்படக்கூடிய சுகவீனங்கள் இருக்கலாம். ஜூலை 1995 சிகாகோவில் பார்த்தீங்கன்னா இலினோசிஸ்ங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீட் வேவ்ல வந்து மோர் 700 இறப்புகள் நிகழ்ந்திருக்கா. இப்போ நம்ம ஊர்லயே பார்த்தீங்கன்னா நம்ம கோழி பண்ணையெல்லாம் வச்சிருக்கோம், பிராய்லரு, முட்டை கோழியெல்லாம் வச்சிருக்கோம். அதிகமான ஹீட் வேவ் இருந்து காத்து அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த பண்ணையில
நிறைய கோழிகள் வந்து இறந்து போயிடும். சடன் டைம்ல அதிகமான பார்த்து வெப்பநிலையோட அடிச்சுன்னா கோழிகள் நிறைய இறந்துடும். அது நம்ம பகுதியில கோழி பண்ணைகள் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த காற்று இருக்கக்கூடாது. அதனாலதான் கோழி பண்ணை சுற்றி மரங்கள் நடணும், பாதுகாப்பு பண்ணணும். அனிமல் கறவை மாடுகளோ கால்நடைகள் வச்சிருக்கிறவங்கள கொஞ்சம் தண்ணி அதிகமா இது பண்ணணும். மேல ஷெட் இருக்கணும். டேச்சர் ஷெட்டா இருந்ததுன்னா டெம்பரேச்சர் குறைவா இருக்கு. கால்நடைகளினுடைய பால் உற்பத்தியோட குறையும். இந்த சம்மர் டைம்ல பாத்தீங்கன்னா பொதுவா பராமரிப்பு இல்லாத ஒரு பண்ணை கால்நடைகள்ல பால் உற்பத்தியோட குறையும். அது அந்த விவசாயிகள் வந்து அதிக கண்காணிச்சு தேவையான தண்ணி மற்ற இதெல்லாம் கொடுக்கணும். ஈவன் தண்ணியோட ஊற்றி விடுவாங்க. அந்த காலத்துல சுத்தி வந்து மரங்கள் இருந்ததுன்னா கொஞ்சம் ஷேட் எஃபெக்ட் இருந்தா அந்த பண்ணை கொஞ்சம் நல்லா இருக்கும். இதனால என்னென்ன பாதிப்புகள் கிட்ஸ் பொறுத்த வரைக்கும், குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஆஸ்துமா, அலர்ஜிஸ், கார்டியோவாஸ்குலர் இல்னஸ், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இதெல்லாம் வரும். ஹீட் வேவ்ஸ் கேன் லிமிட் ஆக்சஸ் டு சேஃப் வாட்டர். நம்மளுக்கு நல்ல தண்ணி குடிநீரினுடைய தேவையே அதிகமாகும். பொதுவாக மக்கள் பார்த்தீங்கன்னா குடிநீர் எப்போ கிடைக்கலன்னு சொல்லிட்டு இந்த ரோட்ல எல்லாம் மறியல் பண்றது போறதெல்லாம் சம்மர் டைம்ல தான் இருக்கு. ஏன்னா கிரவுண்ட் வாட்டர் கீழே போயிரு, சுத்தமான தண்ணீர் கிடைக்கிறதோ வாட்டர் அவைலபிலிட்டி நம்மளுக்கு குறைஞ்சிடும். ஏன்னா போர்வெல்லோ வெள்ளம் எல்லாமே குறைஞ்சதுனால பஞ்சாயத்து கிணறுகள் ஊர் மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் ஷார்டேஜ் சம்மர்ல இருக்கு. அது கூட நம்ம எல்லாம் நிறைய பிளான் பண்ணுவோம். இருந்தாலும் சில இடத்துல தண்ணீர் கிடைக்காத அளவுக்கு போகும். அதனால அதிகமான தண்ணீர் நம்ம எடுத்துக்கணும். நம்ம உடம்புல வந்து பர்சன்டேஜ் குறையாம நம்ம பார்த்துக்கணும். இதனுடைய பாதிப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேர்டன் ஹெல்த், எமர்ஜென்சி சர்வீசஸ் இதெல்லாம் பிரச்சனையாகும். வாட்டர், எனர்ஜி அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன், புவர் ஷார்டேஜ் ஆர் ஈவன் பிளாக் அவுட். இதனுடைய பாதிப்புகள் கிடைக்காம போகலாம். டிரான்ஸ்போர்டேஷன் இது எல்லாமே குறையும். பவர் ஷார்டேஜ் அதிகமாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலாம். இந்த எல்லா பகுதியிலையுமே வந்து பவர் ஷார்டேஜ், ஏன்னா யூசேஜ் அதிகமாக இருக்கு. நம்மளுடைய நார்மல் யூசேஜ் விட ஏசி ஓடுறது, ஃபேனு, ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி இதில் ஆகும்போது நம்மளுடைய எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் பொதுவாக இந்த இதில் இருக்கு. ப்ரொடக்ஷன் வந்து நம்மளுக்கு குறையல. ஹைட்ரோ ப்ரொடக்ஷன் வந்து நம்மளுக்கு குறைஞ்சு போகிறதுனால டிமாண்ட் அதிகமாகறதுனால பொதுவாக வந்து ட்ரிங்கிங் வாட்டர் அண்டு எலக்ட்ரிசிட்டியினுடைய டிமாண்ட் அதிகமாகறதுனால ஷார்டேஜ் கொஞ்சம் இந்த டைம்ல வரலாம். ஃபுட் அண்ட் லைவ்லிஹுட் செக்யூரிட்டி, உணவுப் பொருட்களின் உற்பத்தியே பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில் நம்ம இருக்கிற மாதிரி குறிப்பா காய்கறிகள், பழங்கள், இந்த மாதிரி கீரைகள் இதனுடைய உற்பத்தி குறையும். பூக்கள் கூட சொல்லலாம். பூக்களினுடைய விலை பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குறையிறதுனால வெயில்ல ஃப்ளவர்னுடைய சைஸே நார்மலா இருக்காது. இந்த டைம்ல பார்த்தோம்னா நல்ல ஒரு மழை காலத்துல இருக்கக்கூடிய அளவுக்கு ஃப்ளவர்னுடைய உற்பத்தி இருக்காது, அதனுடைய சைஸ் குறைஞ்சிரும். அதனால விலை அதிகமா போகும். ஆனா வால்யூம், விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய வால்யூம் வந்து நிறைய குறைய ஆரம்பிச்சிது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு ட்ரிப் இரிகேஷன் இந்த மாதிரி இருக்கணும். லைஃப் ஸ்டாக்ல கூட நம்ம அதனுடைய பால் உற்பத்தி வந்து கண்டிப்பா குறையும். அதுக்கு தகுந்த மாதிரி விவசாயிகள் நம்ம அதைய மேனேஜ் பண்றக்கோ அல்லது எப்படி செய்யலாங்கிறத யோசனை பண்ணி வெட்டினரி டிபார்ட்மெண்ட்ல கன்சல்ட் பண்ணி நம்ம அதைய உற்பத்தி குறையாத அளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணி நம்ம கேன் ஹீட் வேவ் காஸ் ஃபீவர். இதுல பாத்தீங்கன்னா 3 வகையான இதை நம்ம சொல்றாங்க. ஹாட் டெம்பரேச்சர் அண்ட் ஹீட் வேவ்ஸ், என்ன ஹீட் ஸ்ட்ரோக் ஆர் சன் ஸ்ட்ரோக். அப்படியே ரொம்ப வெயில்ல போயிட்டே இருந்தோம்னா சில பேர் டக்குன்னு அப்படியே இதாயிருவாங்க, உடம்பு சரியில்லாம போயிடுவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா அப்படியே அவங்க வந்து இறக்கக்கூடிய சூழ்நிலைக்கு கூட போவாங்க. அதனால நம்ம வந்து கண்டிப்பா இந்த டைம்ல இந்த வெயில்ல போறது வந்து தவிர்க்கணும். அல்லது போகும்போது கொடை இந்த மாதிரி கொண்டு போகணும். கூட நம்ம வந்து குடிக்கக்கூடிய ஜூஸோ வாட்டரோ எல்லாமே நம்ம கையில வச்சுக்கணும். ஏன்னா ஒரு பக்கம் திடீர்னு ஏதாச்சுன்னா உடனே தண்ணி குடிக்கிறதோ ரெஸ்ட் எடுக்கிறதோ, அதிகமான மர நிழல் இருந்தா அங்க போய் கூட நின்றுக்கலாம். குறிப்பா அதை தவிர்க்கணும். ரொம்ப முடியாத சூழ்நிலைக்கு போகலாம். கையில குடம் இந்த மாதிரி வச்சுட்டோம்னா ஓரளவுக்கு இந்த வெயிலினுடைய பாதிக்க நம்ம பண்ணலாம். ஸ்கின் ப்ராப்ளம், ஃப்ளஷ்டு ஸ்கின் வித் ஹை ஃபீவர். ஃபீவரோட இந்த மாதிரி டைம்ல அதிகமாகுன்னு சொல்ற வராங்க. 50% ஆஃப் சில்ட்ரன் வந்து ஹீட் ஸ்ட்ரோக்கு. பாடி வந்து என்ன ஆகுதுன்னா பொதுவாக என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி டைம்ல
பாடி நம்மளுடைய டெம்பரேச்சர் கண்ட்ரோல் மீறி போயிருமாமா. அப்ப ஸ்வெட்டிங்கே இல்லாத அளவு கூட இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்து நம்மளுடைய பாதிப்புகள் இருக்கலாம். ஆனா இது நம்ம ஏனாதானோன்னு எடுக்கக்கூடாது. மருத்துவ துறையெல்லாம் ஆலோசனைகள் பார்த்தோம்னா இது ரொம்ப ஒரு வித்தியாசமா இருக்கு. யாருக்கு என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. இதை அவாய்ட் பண்ணிட்டு ரொம்ப நல்லது. அதனால பாதிப்புகள் கண்டிப்பா இருக்கலாம். ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம பாதிப்பு உண்டுன்னா கண்டிப்பா நம்ம உண்டு. ஏன்னா நம்ம ஏதோ ஒரு வேலைக்காகவோ பகல்ல அலுவலகம் போறதோ ஸ்கூலுக்கு போறதோ, ஸ்கூல்ல லீவ் விட்டுறாங்க இருந்தாலும் சில எக்ஸாம் முடிய வரைக்கும் நம்ம போறதெல்லாம் இருக்கு. அதனால இந்த ஸ்ட்ரெஸ் உருவாக்கி ஹீட் ஸ்ட்ரோக்ங்கிறது இது ரொம்ப ஒரு காரணத்துல எடுத்துக்க வேண்டியது. ஏன்னா ஸ்கூலுக்கு போகக்கூடிய பசங்க பொண்ணுங்கள பேரண்ட்ஸ் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். அவங்க வந்து கொடை இந்த மாதிரி கையில கொண்டு போனோம்னா இந்த மாதிரி பாதிப்புகள்ல இருந்து நம்ம அவங்க பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் அதிகமாக சில டைம் நிறைய நம்ம அடிக்கடி நம்ம கூட குளிச்சுக்கிட்டோம்னா பாடி டெம்பரேச்சர் வந்து நம்ம குறைச்சிக்கலாம். அதிகமான ட்ரிங்க்ஸ் ஜூஸ் இந்த மாதிரி எடுத்தோம்னா பாடியினுடைய அந்த வாட்டர் கண்டென்ட் குறையாம பார்த்துட்டோம்னாவே நம்ம இதுல இருந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆகிக்கலாம். ஹீட் வேவ்ஸ் காஸ் த தேர்ட் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டெத்ஸ் பாருங்க. உலகத்துல 3வது வகையா ஏற்படக்கூடிய மரணங்களை ஏற்படக்கூடிய அளவுக்கு இந்த ஹீட் வேவ்ஸ் வந்து இருக்கலாம். நேச்சுரல் டிசாஸ்டர்ல இது ஒன்று இருக்கலாம். அமங் லைட்னிங் ஸ்ட்ரைக்ஸ் அண்ட் எர்த்குவேக் பட் த கவர்மெண்ட் did not consider them as a natural calamity. ஒன்னும் இது அறிவிச்ச மாதிரி தெரியலன்னு நினைக்கிறேன். இதை நம்ம டிஸ்கஷன் போது யாராச்சும் கருத்துக்கள் லேட்டஸ்டா இருந்ததுன்னா கூட நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளட்டோ எர்த்குவேக்கோ வந்து நேச்சுரல் டிசாஸ்டருங்க. இந்த ஹீட் வேவ் வந்து நேச்சுரல் டிசாஸ்டரா இருக்கிற மாதிரி இல்லைன்னு நியூஸ் சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமான லேட்டஸ்ட் கருத்துக்கள் இருந்ததுன்னு நம்ம டிஸ்கஷன் போது ஷேர் பண்ணி. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹீட் வேவ்ஸ். ஹீட் வேவ்ஸ் ஆர் கிளாசிஃபைட் into 3 types based on their intensity. எல்லாமே சொல்றோம். நம்ம வந்து பூமி அதிர்ச்சி வந்தா கூட 6.5 இருந்ததுன்னா அது ஒரு கேட்டகரி. 6.5 to 8.5 இருந்ததுன்னா அது ஒன்று. 8.5 மேல மிக அதிகங்கிற. அதே மாதிரி ஹீட் வேவ்ஸ் 3 கிளாஸா பிரிச்சிருக்காங்க. லோ இன்டென்சிட்டி ஹீட் வேவ்ஸ் ஆர் மோர் ஃப்ரீக்வென்ட் டியூரிங் சம்மர். இது வந்து கோடையில வந்து இந்த லோ இன்டென்சிட்டி இந்த அளவு இது உண்டாங்க. சிவியர் ஹீட் வேவ்ஸ் ஆர் லெஸ் ஃப்ரீக்வென்ட். இது அதிகமா வர்றது இல்லை, பட் எப்பாச்சும் ஒரு டைம் தான் வருது. லைக்லி டு பிகம் மோர் சேலஞ்சிங் அண்ட் வல்னரபிள் பீப்புள் சச் as elderly people, particularly those with medical condition. ஹெல்த் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிவியர் ஹீட் வேவ் வந்து பாதிக்கும். எக்ஸ்ட்ரீம் ஹீட் வேவ்ஸ் ஆர் ரேர். எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுங்கிறது ரேர், அது ஒன்றும் நம்ம ரெக்கார்ட் பண்ணல. பட் இந்த 2 இது அதிகமாக நம்ம நடைமுறையிலேயே பார்த்துட்டு இருக்கோம். கோடையில மழை இல்லைன்னா அந்த ஹீட்னுடைய பாதிப்பு மிக அதிகமா நம்ம உணர்கிறோம். அதனுடைய பாதிப்புகள் நம்மளுக்கு தெரிய வருது. இஸ் ஹீட் வேவ் குளோபல் வார்மிங். இந்த புவி வெப்பமயமானதுக்கும் இது 2 ஒண்ணுதானா அப்படின்னு சொல்றாங்க. வித் எவ்ரி அடிஷனல் இன்க்ரிமெண்ட் ஆஃப் குளோபல் வார்மிங் சேஞ்சஸ் இன் எக்ஸ்ட்ரீம்ஸ் கண்டினியூஸ் டு பிகம் லார்ஜர். இப்போ புவியில பாத்தீங்கன்னா எவ்ரி அடிஷனல் 0.5 degrees டெம்பரேச்சர் குளோபல் வார்மிங் இருந்துச்சுன்னா clearly discernible increases in the intensity and frequency of temperature extremes. 0.5 அதிகமானாவே இந்த டெம்பரேச்சர் எக்ஸ்ட்ரீம்ஸ் வந்து கண்டிப்பா அதிகமாகுங்கிறாங்க. ஹீட் வேவ் இன்டென்சிட்டி, ஃப்ரீக்வன்சி அண்ட் டியூரேஷன் இந்த 3மே அதிகமானு சொல்றாங்க. இந்த குளோபல் வார்மிங் 0.5 டிகிரி அதிகமானா இந்த டெம்பரேச்சர் வந்து ஹீட் வேவ் இன்டென்சிட்டி அது அடிக்கடி வர்றது, நீண்ட நாட்கள் 2 days. இப்போ மழையில கூட இப்போ நம்ம வானிலை அறிவிப்புல கூட நம்மளுக்கு சொல்றாங்க சென்னையில இருந்து மழை எப்படி சொல்றாங்களோ இந்த 3 நாள் அடுத்து வர வரைக்கும் மழை இருக்குங்கிற. அதே மாதிரி இந்த 3 நாட்களுக்கு டெம்பரேச்சர் 2ல இருந்து 3 டிகிரி இந்தந்த மாவட்டங்கள் எல்லாம் அதிகமா இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி இருங்கன்னு சொல்றாங்க. வானிலையில இந்த வெயிலினுடைய தாக்கத்தையும் அதிகமா மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. மழை மட்டும் சொல்றதுல வெயில் எந்தெந்த பகுதியில் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம அனௌன்ஸ்மெண்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க. கிளைமேட் சேஞ்ச் ஹர்ட்ஸ் ஹெல்த். நம்மளுடைய இது பார்க்கிறோம். ஹெல்த் இம்பாக்ட்ஸ் ஃப்ரம் ஹீட் வேவ்ஸ். டீஹைட்ரேஷன் நம்மளுடைய உடல்ல அந்த தண்ணீரினுடைய அளவை குறைக்குது. கிட்னி டிசீசஸ், மென்டல் ஹெல்த். நம்ம ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்போம். சம்மர்ல பார்த்தீங்கன்னா
எல்லாருமே ஒரு மாதிரி இருக்கிற காரணம் வந்து வெயில்ல போயிட்டு வந்தாவோ, வெயில்ல இருந்துக்கும் போது அந்த இது ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ், இந்த பொதுவா வந்து சம்மர்ல அந்த டஸ்ட் எல்லாம் அதிகமா பறந்துட்டு இருக்கு. ஒரு வண்டி போனாவோ இருந்தாவோ அதிகமா ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் எல்லாம் வரும்னு சொல்றாங்க. ஹீட் கிராம்ப்ஸ், ஹீட் ஸ்ட்ரோக் இந்த மாதிரி வருங்கிறாங்க. ஹவு டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் யுவர் செல்ஃப் ஃப்ரம் ஹீட் வேவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, கீப் யுவர் ஹோம் கூல். நம்மளுடைய வீடு வந்து கொஞ்சம் கூலா இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? சுத்தி மரங்கள் நடணும். ஆமா, கண்டிப்பா வீட்டை சுத்தி ஒரு 2 மரம் இருந்தா வீட்டுல உள்ள இருக்கக்கூடிய அந்த ஷேட் எஃபெக்ட்னால வீட்டினுடைய என்ன அந்த இன்சைட் டெம்பரேச்சர் வந்து குறைவா இருக்கலாம். அடுத்து ஸ்டே அவுட் ஆஃப் ஹீட், அந்த இடத்துக்கு போகாம நம்ம பார்த்துக்கணும். அல்லது மர நிழல்கள் அதிகமா தண்ணீர் எடுத்துக்கணும். நார்மலா நம்ம வந்து ஒரு கிலோ பாடி வெயிட்டுக்கு 30 ml தண்ணி குடிக்கணுங்கிறாங்க. நார்மலா 3 குடிக்கணுங்க. இந்த டைம்ல 6 லிட்டர் 7 லிட்டர் குடிச்சா கூட குடிச்ச மாதிரியே இருக்காது. இருந்தாலும் நம்ம அதிகமான தண்ணீர் எடுத்து குடிக்கணும். ஜூஸ், லெமன் ஜூஸ் வந்து அதிகமா குடிக்க சொல்றாங்க. டாக்டர் கூட அன்னைக்கு ஒரு நியூஸ்ல சொன்னாரு. லெமன் ஜூஸ் இந்த டைம்ல, இந்த சம்மர்ல வந்து லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். மற்ற தர்பூசு அந்த மாதிரி பழங்கள் வந்து அதிகமா நம்ம அதனால பாடியில நம்மளுடைய அந்த வாட்டர் கண்டென்ட் குறையாம பார்த்துக்கணும். சிம்டம்ஸ் ஆஃப் ரிலேட்டட் இல்னஸ், நார்மலா நம்மளுடைய உடம்புல தண்ணீர் வந்து குறையும் போது பார்த்தீங்கன்னா ஹெடேக் வர்ற மாதிரி இருக்கு. ரேபிட் ஷேலோ பிரீத்திங் அண்ட் ரேபிட் ஹார்ட் பீட் அந்த மாதிரி இருக்கும். அது வந்து நார்மலா தெரியும். வெயில போயிட்டு வந்தோமே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. பாடி டெம்பரேச்சர் மோரார்லெஸ் 40 டிகிரி ஆர் 104 டிகிரி வரும்போது அந்த மாதிரி இருக்கு. மசில் வீக்னஸ் இருக்கு. ஆன்சைட்டி, டிசினஸ், பெயிண்டிங்கு, லைட் ஹெட்டட் இந்த மாதிரி எல்லாம் ஒரு இது இருக்கு. இஃப் யூ ஆர் அதர்ஸ் ஃபீல் அன்வெல், உடனே நம்ம தண்ணி குடிச்சுக்கணும். அல்லது வந்து இப்ப நம்ம தெரியும் சிறுதானியங்கள்ல இந்த கம்பு, திணை இந்த மாதிரி எல்லாம் நம்ம போட்டு மோர்ல கலந்து சாப்பிட்டோம்னா காலையில இந்த ஃப்ரைடு ஃபுட்டை விட இந்த சம்மர்ல நம்ம மோர், தயிர் இந்த மாதிரி இது நம்ம திணை, கம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிடும் போது அதனால அந்த தண்ணியெல்லாம் வடிச்சு நம்ம கொஞ்சம் லேச உப்பு போட்டு சாப்பிட்டோம்னா இந்த வெயிலினுடைய பாதிப்புகளை நம்ம கண்டிப்பா இது பண்ணலாம். மற்றபடி நம்ம இது எல்லாமே செஞ்சு கூட நல்லா இல்லைன்னா உடனே மருத்துவரை நம்ம போய் பார்த்துடணும் கண்டிப்பா. ஏனத்தானன் வந்தா பல்வேறு விளைவுகள் கூட ஏற்படுத்தலாம். டாக்டர் பார்த்து அதுக்கான வைத்தியம் பண்ணிக்கணும். இருந்தாலும் நம்மளை இந்த இதுல இருந்து வராம நம்ம ஓரளவுக்கு கண்டிப்பா நம்ம இருந்துக்கலாம். இல்ல வெயில் தானே போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஈஸியா நினைக்கக்கூடாது. டெம்பரேச்சர் அதிகமாக மக்கள், அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் ஹீட் ஸ்ட்ரெஸ்னால கண்டிப்பா பாதிப்பு இருக்குங்கிறத நம்ம சொல்றோம். அப்பார்ட் ஃப்ரம் எவ்ரி டே more and more people are admitted with suffering sunstroke and severe dehydration. உடனே ட்ரிப் போடுவாங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம்னா டீஹைட்ரேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாமிட்டிங் அண்ட் ஹை ஃபீவர் கூட ரெக்கார்ட் ஆகலாம் இந்த இதில் பாருங்க. பீப்புள் வேர்ல்டு 1998ல 1500 பீப்புள் சைனாவில் இறந்துருக்காங்க. இந்த இதுல 1997 2000 பீப்புள் வந்து ஹீட் வேவ்னால கிரீஸ்ல இறந்துருக்காங்க. அதனால இந்தியாவில் கூட இந்த ஹீட் வேவ் ஸ்ட்ரோக்னால 302 பேர் 1998லயும் 2000 பேர் 2002லயுமே இறந்திருக்காங்க. ஒரிசாவில் பாருங்க ஹீட் வேவ் காஸ்ட் 2042 பேர் இருந்திருக்காங்க. லாஸ்ட் இயர் எல்லாம் கூட அந்த நியூஸ் சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த சூழ்நிலை இப்ப போயிட்டே இருக்கு. அதிகமா டெம்பரேச்சர் பில்டிங் அப் ஆயிட்டு இருக்கு. ஆனா இதுல இருந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்கணும். வீழ்ச்சேதமும் இல்லாத அளவுக்கு நம்ம போய்க்கணும். சதர்ன் இந்தியாவில் பாருங்க 1200 டெத்து வந்திருக்கு 2002ல. இதான் டீஹைட்ரேஷன், பாடியில ஓவர் ஹீட்டு லீடிங் டு ஹீட் ரிலேட்டட் இல்னஸ், ஹைப்பர் தெர்மியா அப்படிங்கிறது நம்ம சொல்றாங்க. ஹீட் ரிலேட்டட் இல்னஸ் தான் அது. ஹீட் ரிலேட்டட் இல்னஸ் மே ரிசல்ட் இன் irreversible damage to the body including the brain or even death. அந்த மாதிரி கூட போகலாங்கிறாங்க. asphalt and concrete store heat longer and gradually releases heat at night. இதுதான் பிரச்சனையே. இப்போ நம்ம வீட்டுல நைட் கூட பார்த்தோம்னா டெம்பரேச்சர் குறையாது. காரணம் அப்படின்னா நம்ம அந்த அஸ்பெஸ்டாஸ், காங்கிரீட் ஹவுஸ் சுத்தி அந்த சுவர்கள் எல்லாம் அதிகமா சூடாயிடும் வெயில் பட்டு.
அந்த டெம்பரேச்சர் வந்து நைட் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால தான் நம்ம நைட்டு எவ்வளோதான் ஃபேன் போட்டாலும் ஏசி போட்டாலும் அந்த டெம்பரேச்சர் குறையவே குறையாது. அதனால டேச்சுடு ஷெட்டோ வீட்டை சுற்றி மரங்கள் இருந்ததுன்னா நம்ம அந்த வாட்டர் சூடாகாம பார்த்துக்கலாம். நம்ம கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல டெம்பரேச்சர் ஒரு 3 to 4 டிகிரி எல்லாம் நம்ம குறைவா வச்சுக்கலாம். அதனால தான் மரங்கள் வந்து இருக்கணும். அல்லது நம்ம நகரோ எந்த பகுதியில் இருந்தால் மரங்களை அதிகமாக நட்டு வச்சோம்னா நைட்ல வந்து கண்டிப்பா டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சு ஒரு நார்மலா நம்மளுடைய தூக்கமோ எதுமோ ஹெல்த் ரொம்ப பாதிக்காத அளவுக்கு. டொமஸ்டிக் அனிமல்ஸ், போல்ட்ரி பேர்ட்ஸ் பர்டிகுலர்லி வல்னரபிள் டு ஹீட். இந்த கோழி பண்ணை, பிராய்லரு, முட்டையிடும் கோழி வச்சிருக்கிற விவசாயிகளை நம்ம கண்டிப்பா ஏதோ ஒரு உப தொழில்களா அதை செய்யறா. அவங்க வந்து ரொம்ப கேர் எடுத்துக்கணும். இந்த மாதிரி டைம்ல நிறைய அட்வைஸ் பண்றாங்க. சுத்தி தேச்சர் ஷெட்டு மரங்கள் நட்டி இருக்கணுங்கிறாங்க. டெம்பரேச்சர் குறைக்கிறதுக்காக அந்த இதெல்லாம் வைக்கிறது. அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா பட்டுப்புழு வளர்ப்பு, அவங்களும் ஒரு பெரிய பாதிப்பு உண்டாக்கிடு இந்த வெயில் டைம்ல. அதனால இந்த ஷேடு இருக்கு மாதிரி வாட்டர் ஃபார் அனிமல்ஸ் அதிகமா வந்து நம்ம கால்நடைகளுக்கு அதிகமா தண்ணீர் கொடுக்கறது இதெல்லாமே நம்ம செய்யணும். சுத்தி மரங்கள் இருக்கணும், ட்ரீஸ் எல்லாம் வைக்கணும். ஷேடு புஷஸ் இதெல்லாம் வச்சிருந்தோம்னா நம்ம அந்த கால்நடைகளும் இதை பார்த்தீங்கன்னா அதிகமான தண்ணீர் கொடுக்கணும். அப்பதான் நம்ம செய்ய முடியும். கிராப்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த டைம்ல நம்மளுக்கு எவ்வளவு தண்ணி இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் சாகுபடி பண்ணலாம். தண்ணி பத்தாதுன்னா கண்டிப்பா பயிர் சாகுபடி குறைச்சிட்டு தேவையான அளவுக்கு பண்ணிக்கலாம். 45 டிகிரிக்கு மேல போச்சுனாவே நம்ம நார்மலா நம்மளுடைய கிராப் கொண்டு வர முடியாது. அப்படி கொண்டு வந்தாலும் பயிரினுடைய வளர்ச்சி, அதனுடைய உற்பத்தி குறையும், அதனுடைய தரம் குறையும். அதனால இந்த நீர் மேலாண்மை பொறுத்துட்டு சம்மர்ல நம்ம பயிர் சாகுபடி வந்து தேவையான அளவு தண்ணி இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பயிர்களை நம்ம கொண்டு வந்துக்கணும். லாங் டியூரேஷன் கிராப் வச்சுட்டு தண்ணி பத்தலின்ட்டு ஒரு கிராப் ஃபெயிலியரோ இந்த மாதிரி வராம உற்பத்தி குறையாம நம்ம பார்த்துக்கணும். இது நம்ம முதல்ல அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த வெயில்னால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த ரயில்வேனுடைய அந்த தண்டவாளங்கள் எல்லாம் கூட அதனுடைய நார்மல் பேரலில் இருந்து இந்த மாதிரி டெம்பரேச்சர் அதிகமாக குறைஞ்சிரும். ஈவன் தார் ரோடெல்லாம் கூட ரோடெல்லாம் உருகிடும். இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா கிராக் ஆகிறது இதெல்லாம் நடக்கும். வாட்டர் தண்ணி பொறுத்த வரைக்கும் சம்மர்ல அதிகமான வாட்டர் கன்சம்ஷன் அதிகமாகுது டிராஸ்டிக்ல. ஏன்னா நம்ம அதிகமா இப்போ டபுள் ஆகும். நம்ம 3 லிட்டர் தான் குடிக்கணும்னா கண்டிப்பா சம்மர்ல நார்மலா குடிப்போம். அது வேலை செய்யறவங்க பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்வெட் இருக்கிறதுனால இன்னும் அதிகமாகும். 6 லிட்டர் 7 லிட்டருக்கெல்லாம் போனா அந்த டைம்ல வந்து ட்ரிங்கிங் வாட்டர் ஷார்டேஜ் நம்ம கண்டிப்பா ஃபீல் பண்ணுவோம். நம்ம வீட்லயே நம்ம இது பண்ணலாம். கிரவுண்ட் வாட்டர் கீழே போயிட்டு இருக்கு. அதனால வெல்ஸ், பாண்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிரும். அதுக்காகத்தான் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கோ அல்லது மழை நீர் சேகரிப்போ நம்ம அதை கண்டிப்பா நம்ம பண்ணி வைக்கணும். வீடுகள்லயோ அல்லது நம்மளுடைய வயல்கள்லயோ அதை கண்டிப்பா நம்ம செய்யணும். இந்த ஹீட் வேவ்னால வந்து ஆல்கே growth ரேட் எல்லாம் அதிகமாகுமா. அதனால அது வந்து இட் லோயஸ்ட் ஆக்சிஜன் கண்டென்ட் ஆஃப் த வாட்டர். அந்த நீர்நிலைகள்ல வந்து சில ஆக்சிஜன் கண்டென்ட் குறையும். இந்த ரெடியூஸ் ஆக்சிஜன் லெவல் கம்பைன் வித் ஹீட் ஸ்ட்ரெஸ்னா கேன் லீட் டு லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் மால்டரி ஆஃப் வைல்டு ஃபிஷ். நம்ம மீன் வளர்க்குறோம், அப்போ வந்து மீன் வளர்க்கக்கூடிய தண்ணீர்ல ஆல்கே growth அதிகமாச்சுன்னா அதுல அந்த முக்கியமா வந்து டிசால்வ்டு ஆக்சிஜன் ரொம்ப முக்கியம். மீன் வளர்ப்புனா அதுல வந்து ஆக்சிஜன் நல்லா இருக்கணும். அப்பதான் இந்த மீன் எல்லாம் அதுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எடுக்குது. ஆக்சிஜன் கண்டென்ட் அந்த வாட்டர்ல குறையும் போது அந்த வைல்டு ஃபிஷ்னுடைய மார்டாலிட்டி, அதனால இறப்பு தன்மை வந்து அதிகமா இருக்கும். டவுட் கண்டிஷன் முக்கியமா பார்த்துக்கணும். அடுத்தது வனவிலங்குகளுக்கு போதுமான அளவுக்கு நம்ம தண்ணீர் வசதி நம்ம இதுல வனவிலங்கு இது வந்து பாத்துக்கிறாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல நிறைய ஆர்டிபிஷியலா டேங்க்ஸ் எல்லாம் கட்டி அது வனவிலங்குகளுக்கு போதுமான அளவு கொடுக்குறாங்க. இருந்தாலும் 1-2 இடத்துல இந்த சம்மர் டைம்ல நிறைய டெத்து நம்ம யானை வனவிலங்குகள் எல்லாம் இறக்குற பார்த்துருக்கிறோம். இருந்தாலும் நம்ம அது அதிகமான கேர் எடுத்துக்கணுங்கிறது நம்ம முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இந்த எப்படி நம்ம இந்த ஹீட் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம்னா, வெயில்ல போறோம் அப்படின்னா கண்டிப்பா கொடை கொண்டு போகணும். எல்லாம் கொடையை எடுத்துட்டு போகணும். அல்லது துப்பட்டா மாதிரி போட்டு நம்மளை தாக்காத அளவுக்கு நம்ம போய்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு அந்த பீக் ஹவர்ஸ்ல நம்ம டிராவல் பண்றத தவிர்த்துக்கணும்.
ரூம்ஸ் ஃபுல்லா கூலா வச்சுக்கணும். ரூம்ஸ்ல அந்த இதெல்லாம் போடுறது. சுத்தி மரங்கள் கண்டிப்பா வைக்கணும். வீட்டை சுத்தியுமோ அல்லது நம்ம அலுவலகம் மரங்கள் இருந்தாவே அந்த ஏரியாவில் ஆக்சிஜன் இருக்கும். அந்த ஆக்சிஜனால பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடே ஆக்சுவலா மரங்கள் இருக்க இடத்துல பாத்தீங்கன்னா கூலா இருக்கு. என்ன காரணம்னா அங்க கார்பன் டை ஆக்சைடு வந்து குறைவா இருக்கும், ஆக்சிஜன் அதிகமா இருக்கும். எங்க கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்கோ அது வந்து ஹீட்டை அப்சார்ப் பண்ணும். அதனாலதான் நம்ம ஒண்ணும் இல்லாத இடத்துல போகும்போது டெம்பரேச்சர் அதிகமா தெரியும். மரங்கள் இருக்கிற இடத்துல கார்பன் டை ஆக்சைடு குறைவா இருக்கனால அந்த ஹீட் அப்சார்ப்ஷன் வந்து இருக்காது. அது ஒரு காரணம் நம்ம மரங்கள் நட சொல்றோம். மழை வேலுங்கிறது ஒண்ணு, அடுத்தது வந்து ஆக்சிஜன் அதிகமா ப்ரொடக்ஷன் ஆகிறதுனால ஹீட் அப்சார்ப்ஷன் அங்க குறைவா இருக்கு. அடுத்து நம்மளுடைய முக்கியமான கருத்துக்கள், இது வந்து நம்ம ஜென்ரலா ஃபார்ம் லேபர்ஸ் எல்லாம் வந்து அந்த டைம்ல ஏர்லி ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி பீக் ரேடியேஷன் இருக்கிற இடத்துல அந்த வேலையை காலையிலேயே வந்து செஞ்சுட்டு மறுபடியும் அந்த பீக் ஹவர்ஸ் இது பண்ணலாம். இரிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இந்த டே டைம்ல நம்ம வந்து இரிகேஷன் எவ்வளவுதான் நம்ம தண்ணி போனாலும் அது வயலுக்கு போயிடும். சொட்டு நீர் பாசன முறையா இருந்தாலும் அல்லது ஃப்ளோ இரிகேஷனா இருந்தாலும் அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு ஈவினிங் டைம்லயோ அல்லது நைட்லயோ நம்ம அந்த இது தண்ணி பாசு இந்த மாதிரி வச்சு அதிகமா ஜூஸ் ஐட்டம் இந்த மாதிரி லெமன் ஜூஸ் அதிகமா இது பண்ணணும். பீக் சன்ஷைன் ஹவர்ஸில் நம்ம டிராவல் பண்றது தடுக்கணும். இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி ஸ்ட்ரோக்னா உடனே நம்ம அவங்கள நியர்பை எடுத்துட்டு போய் தேவையான முதலுதவிகளை நம்ம செய்யணும். அடுத்தது சுத்தி ஷேடு கொடுக்கணும். போல்ட்ரி இந்த மாதிரி விலங்கு நம்ம வந்து கால்நடைகள் பண்ணை முறையில் வளர்க்குறவங்களாம் சுத்தியுமே ஷேடு கொடுக்கலாம் அல்லது தேச்சட் ஷெட்டு போடலாம். சுத்தி மரங்கள் வச்சு நம்ம பாதுகாக்கலாம். ஃபெர்டிலைசர் அப்ளிகேஷன் பொதுவாக வந்து நம்ம தவிர்க்கணும். இந்த சம்மர் டைம்ல ஃபெர்டிலைசர் போட்டோம்னா அந்த அளவுக்கு தண்ணீர் இருக்கணும். ஃபெர்டிலைசர் கரைஞ்சு பயிர்களை எடுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துட்டு மழைக்காலம் வந்த பின்னாடி நம்ம அந்த தண்ணீர் இந்த உரங்கள் போடுறத தொடரலாம், இல்லைன்னா நம்ம போஸ்ட்போன் பண்ணலாம். இந்த முக்கியமான கருத்துக்கள் ஹீட் வேவ்ஸ் அதனுடைய மேனேஜ்மெண்ட் பற்றி. நன்றி திரு சிதம்பரம், உங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை ஹீட் வேவ் அண்ட் இட்ஸ் மேனேஜ்மெண்ட் இன் அக்ரிகல்ச்சர், அனிமல் அண்ட் ஹெல்த், அதாவது வெப்ப அலை மேலாண்மை தொடர்பான தகவல்கள் வழங்கிட்டோம். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை இரவு 8 மணிக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.